சீமானும் வைக்கவும் கட்டி பிடிச்சது தமிழ் போராளிகள் மத்தியில் இதை ஒரு அதிசயமா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பொதுவாகவே உங்களுக்கு குரு பூஜையில் சில அதிசயங்கள்லாம் நடந்தது. எல்லாமே ஒரு மீடியாக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அரசியல் பார்வையாளர்கள்லாம் உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு இடம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த 3 பேருடைய ஒரே காரில் பயணித்த செங்கோட்டையன், ஓபிஎஸ், இப்படி ஒரு புதுமையான தகவல்கள்லாம் அங்கேருந்து நமக்கு நிறையா பார்க்க முடிஞ்சுது பசும்பொருளில். அதே மாதிரி நம்ம வாண்டியார் அவர் ஓங்கி அடித்த அந்த மாதிரி செய்திகள்லாம் பரபரப்பான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து. சரி, அந்த ஒரு பரபரப்பான செய்தி போன்றது தான் இவங்க 2 பேருடைய சகோதரர்கள் கட்டிப்பிடித்து கொண்டு வசனங்களை பரிமாறிக்கொண்ட செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருமே 2 பேருக்கும் தலைவர் யாருன்னா பிரபாகரன் தான் தலைவர். இவங்க 2 பேருக்குமே தலைவர் பிரபாகரன். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க 2 பேருடைய பேச்சுகள் எப்படி இருந்ததுன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் போராளிகளும் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இலங்கை தமிழர்களுக்காக 2 பேருமே சண்டை போட்டுக்கொண்டவங்க உண்டு. நான் பெருசா, நீ பெருசா, நான் செய்தது பெரிய சாதனையா, நீ செய்தது பெரிய சாதனையா அப்படிங்கிற சண்டைகள்லாம் இவங்க 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள். அதுலேயும் வயதுக்கு மீறிய சண்டைகள். இன்றைக்கு என்னவோ அவர்களுடைய உறவை மிக அழகா சொல்லிட்டு போறாரு வைகோ. அது ஒரு சாதுரியமான அரசியல் மாறுபடுதாங்கிறது கூட நமக்கு நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இலங்கை தமிழர்கள் வைகோவே ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வைகோவால் ஏமாந்தோம், வைகோ நம்பி ஏமாந்து போகணும்னு சொன்ன இலங்கை தமிழர்கள் இப்பொழுது சீமானையும் வைகோவையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கின்ற பொழுது சீமான் மீது ஓரளவு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் இப்பொழுது சீமானையும் நம்புவார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்களுடைய சந்திப்புகள் எல்லாமே யாராவது வீட்டில் மூத்தவர்கள் இறந்து விட்டால் அந்த இறப்புகள் சந்திப்பது, ஆஸ்பத்திரியில் சந்திக்கிற அந்த சந்திப்புகளை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக அந்த மாதிரி சந்திப்புகள் எல்லாம் சந்திச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சில அரசியல் மாற்றங்களையும் பார்க்க முடியுது. உதாரணமாக இப்போ ஸ்டாலினுடைய அண்ணனுடைய இறப்புக்கு போய் திருஷ்டி விசாரிக்க போன சீமான் அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னு தமிழக அரசியலை விட்டு பார்க்குற எல்லாருக்குமே ஓரளவு புரியுது. அதனால இது ஒரு அதற்கு பிறகு அங்க போயிட்டு வந்த பிறகு திமுகவுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து மாற்றங்களை நம்ம பார்க்குற அரசியல்ல அவர் பேசிட்டு இருக்க சில கருத்துக்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்கு, முன்பு எப்படி இருந்ததுலாம் நம்ம பார்த்தோம். அந்த மாறுபட்ட கருத்தில் இப்போ வைகோவோடும் அவர் இணைந்திருப்பது ஒருவேளை அறிவாலயத்தினுடைய உத்தரவா என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கிறது.